வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் இதில் பயிற்சி 7இல் 1ல் 2வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே 22 மீட்டர், 120 மீட்டர் மற்றும் 122 மீட்டர் எனில் வயலின் பரப்பை கணக்கிடுக. மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. பாருங்க, ஒரு வயல் என்ன வடிவத்தில் இருக்கு? முக்கோண வடிவத்தில் இருக்கு. அப்படியே பக்க அளவுகளை கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அந்த வயலோட பரப்பை கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வயலை சமப்படுத்த போகிறோம். சமப்படுத்துறதுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது? 20 ரூபாய் செலவாகுது. அப்போ மொத்த செலவு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வயலோட பரப்பை கண்டுபிடிச்சி 20 கொண்டு பெருக்கிட்டா போதும். சரியா? இப்போ பாருங்க பக்க அளவுகளை நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஏபிசின்னு எடுத்துக்கலாமா? ஏவோட மதிப்பு 22 மீட்டர், பியோட மதிப்பு 120 மீட்டர், சியோட மதிப்பு 122 மீட்டர். சரியா? நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். அப்போ எஸ்ஸோட மதிப்பு வேணும். எஸ்னா என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2, அதாவது சுற்றளவில் பாதி. ஏவோட மதிப்பு 22 ப்ளஸ் பியோட மதிப்பு 120 ப்ளஸ் சியோட மதிப்பு 122 பை 2 ஈக்குவல் டு, கூட்டுவோமா? பாருங்க, 22 120 122 கூட்டுங்க. 4 6 264 264 பை 2 கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 6 2 2 4, அப்போ 132 மீட்டர். சரியா? இப்போ முக்கோண வடிவ வயலின் பரப்பு, முக்கோண வடிவ வயலின் பரப்பு ஃபார்முலா என்ன? ஹெரன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி சதுர அலகுகள். இப்போ பாருங்க, இதில் எல்லா மதிப்புகளையும் பிரதிட்டு சுருக்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு 132 எஸ் மைனஸ் ஏ, எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் ஏ, ஏவோட மதிப்பு 22. அதுக்கடுத்து பாருங்க, எஸ் மைனஸ் பி, எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் பி, பியோட மதிப்பு என்ன? 120 இன்ட்டு எஸ்ஸோட மதிப்பு 132 மைனஸ் சி, சியோட மதிப்பு 122. சுருக்கிடலாமா? ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132 அப்படியே வந்துடும் பெருக்கல். பாருங்க, 132லேருந்து 22 மைனஸ் பண்ணால் 110 பெருக்கல் 132லேருந்து எதை நம்ம மைனஸ் பண்ணப்போ 120 மைனஸ் பண்ணோம். அப்போ நமக்கு என்ன வரும்? 12 மிச்சம் வரும். பெருக்கல் 132லேருந்து எதை மைனஸ் பண்ணியிருக்கோம்? 122 மைனஸ் பண்ணால் 10. சரியா? ஈக்குவல் டு இந்த 132 அப்படியே வரட்டும் பெருக்கல் 11ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. என்ன வரும்? 11 12 132, 11 12 132. இந்த 0 அப்படியே வந்துடும். சொன்னது புரிஞ்சுதா? பாருங்க, 11ஐயும் 12ஐயும் பெருக்குனா 132, 132 ஒன்று பண்ணால் 132. இந்த 2 0 அப்படியே கடைசியில் வந்துடும். சரியா? 2 0, ஒரு 0 போட்டுக்க, 2 0. இப்போ பாருங்க, ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 132 பெருக்கல் 13200 இருக்கா? இது எப்படி எழுதலாம் பாருங்க. 132 பெருக்கல் 100ன்னு எழுதலாமா? 132 100 பெருக்குங்க, நமக்கு 13200 வந்துடும். இப்போ பாருங்க, நம்ம ஈஸியாக வர்க்கமூலம் எடுத்துலாம். பாருங்க, வர்க்கமூலம்னா என்ன? பாருங்க, 132 2 தடவை இருக்குது. அதனுடைய ஒரு தடவை தான் அதனுடைய வர்க்கமூலம். 132 பெருக்கல் 100க்கு வர்க்கம் எடுத்தால் 10. இந்த இடம் புரிஞ்சுதா? பாருங்க, அதாவது ஸ்கொயர் 4ஓட வர்க்கமூலம் என்ன? 2 தானே. அது எப்படி வந்துச்சு? 2 பெருக்கல் 2, 4 2 பெருக்கல் 2 எழுதலாமா? அப்போ 4ஓட வர்க்கமூலம் 2, அதாவது 2 தடவை இருக்கா? ஒரு தடவை தான் என்னது? அதனுடைய வர்க்கமூலம். அப்போது 132 2 தடவை இருக்குது. அப்படியே வர்க்கமூலம் என்ன? ஒரு தடவை 132 வரும். இங்கே 100, 100ஓட வர்க்கமூலம் 10. சரியா? ஈக்குவல் டு 132ஐயும் 10ஐயும் பெருக்குனா 1320 சதுர மீட்டர். இதுதான்
அந்த முக்கோண வடிவ வயலோட பரப்பு. இப்போ நமக்கு என்ன வேணும்? வயலை சமப்படுத்த ஆகும் செலவு. வயலை சமப்படுத்த ஆகும் செலவு. சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு. மொத்த செலவு ஈக்குவல் டு, அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எவ்வளோ சமப்படுத்தணும்? 1320 சதுர மீட்டரை நம்ம சமப்படுத்தணும். அப்போ இது என்ன செய்யணும்? 20 கொண்டு பெருக்கிட்டா போதும். ஈக்குவல் டு, இப்போ பாருங்க, 2 கொண்டு பெருக்கலாமா? 2 2 4, அதுக்கடுத்து 2 3 6, இந்த இடத்துல 1 2 2, இங்கே ஒரு 0 இருக்குது, அந்த 2 0 கடைசியில் அப்படியே போட்டுக்குங்க. சொன்ன புரிஞ்சுதா? இந்த 2 0 அப்படியே எழுதிக்கிட்டு நம்பரை மட்டும் பெருக்கிட்டா போதும். 2 2 4, 2 3 6, 2 1 2. அப்போது வயலை சமப்படுத்த எவ்வளோ செலவாகும்? 26,400 ரூபாய் ஆகும். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.